கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். அதில் 40வது வசனத்தை ஒருவரது வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்ததான தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்டோம். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆமென் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற இந்த தருணம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த அற்புதம் செய்வதற்கான காரணமாக இருக்கிற விசுவாசத்தை தேடி அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மரியாள், மார்த்தாள், லாசரு மிக அழகான ஒரு குடும்பம் பெத்தானியா கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பம் ஆண்டவரை நேசிக்கிறதான ஒரு குடும்பம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதான ஒரு குடும்பம், கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிற ஒரு குடும்பம், ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை, உபதேசங்களை, சத்தியங்களை பின்பற்றி வருகிற ஒரு குடும்பம், ஆண்டவருக்கு நல்ல ஒரு முக்கியமான ஒரு குடும்பம் அந்த மரியாள், மார்த்தாள், லாசருடைய குடும்பம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதெல்லாம் அந்த பெத்தானியா கிராமத்துக்குள்ளே ஊழியத்து நிமித்தமாய் போவாரோ அப்போதெல்லாம் மார்த்தாள், மரியாள், லாசரு இருக்கிற அவங்க வீட்டுக்கு சென்று அங்கே அவர் சற்று ஓய்வெடுத்து அங்கே அவர் போஜனம் செய்து பின்பு அந்த இடத்தை விட்டு இன்னொரு கிராமத்துக்கு ஊழியத்துக்காய் கடந்து செல்வார். இப்படி தேவனால் அதிகமாய் நேசிக்கப்பட்டதும் தேவனை நேசித்த ஒரு குடும்பமாகவும் இந்த குடும்பம் காணப்படுகிறது. இப்போ அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஆண்டவருடைய சிநேகிதன் சொல்லப்பட்ட அந்த லாசரு ஆமென் மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார். ஆண்டவர் பக்கத்தில் இல்லை. அவர் இன்னொரு இடத்துல இன்னொரு கிராமத்தில் ஊழியத்து நிமித்தமாய் தங்கி ஊழியம் செஞ்சுருக்கிறார். இப்போது இந்த சகோதரிகள் 2 பேரும் ஆண்டவராகிய தேவனுக்கு ஆள் சொல்லி அனுப்புகிறாங்க, செய்தி அனுப்புகிறாங்க. உங்கள் சிநேகிதனாகிய லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான், அவனுடைய கண்டிஷன் ரொம்ப மோசம் அப்படின்னு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. செய்தியை கேட்ட ஆண்டவர் உடனே புறப்பட்டு வரவே இல்லை. அதாவது தன்னால் நேசிக்கப்பட்ட குடும்பம், தனக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு குடும்பம், அப்படி இருந்தும் அவரோட நினைச்சில்லை, புறப்பட்டு வரல. இன்னும் சொல்லப்போனால் லாசரும் இயேசுக்கும் இருந்தான உறவு என்னன்னா நட்பு, அதாவது நண்பர்கள், சிநேகிதர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தன் சிநேகிதனாகிய லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம என்ன உடனே ஓடி போயிடுவோம். ஆனால் இயேசு உடனே வரல. வேதம் சொல்லி பின்பும் அங்கே தாமதித்தார், பின்பும் அவர் அங்கே தங்குகிறார். இப்போ அவர் உடனே வரல. இந்த கால தாமதத்தினால என்ன நடந்தது அப்படின்னா, வியாதியாக இருந்த லாசரு மரித்து போய்விட்டார். வியாதியாக இருக்க வரைக்கும் இயேசுவை தேடினாங்க. ஆனால் மரித்து போன பின்பு இயேசுக்காக அந்த குடும்பம் காத்திருக்கவில்லை. அடுத்தடுத்த கட்ட காரியங்களை செய்தாங்க. அதாவது லாசருவை கொண்டு அடக்கம் பண்ணினாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுக்கு ஆள் போயிருக்கு, இயேசு வரட்டும், அது வரைக்கும் லாசருடைய சரீரத்தை வச்சுக்குவோம், அவர் வந்து பார்த்த பிற்பாடு நம்ம அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க என்ன செய்யலை, காத்திருக்கலை, வச்சுக்கலை. உடனே இயேசுவின் சரீரத்தை அந்த லாசருடைய சரீரத்தை எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினாங்க. 4 நாள் தாண்டி இயேசு வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு வந்தார், துக்கம் விசாரிக்க வந்தார் என்று கேள்விப்பட்ட உடனே 2 சகோதரிகளும் வீட்டிலிருந்து வெளியே அவர் இருக்கிற இடத்துக்கு சென்று அவருடைய பாதத்தில் ஆமென் இருந்து விழுந்து அழுகுறாங்க. அங்கே அழுகும்போது 2 பேரும் ஒரே வார்த்தையை சொல்கிறாங்க. என்னென்னா, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான். ஆமென். அப்போ இயேசு இருக்கிற இடத்துல மரணம் இல்லை, இயேசு இருக்கிற இடத்துல இழப்புகள் இல்லை, நஷ்டங்கள் இல்லை என்பதை அவங்கள உறுதியாக நம்பி இருந்தாங்க. அப்போ நீர் இங்கே இல்லாததுனால தான் என் சகோதரன் என்ன செய்து விட்டார், மரித்து போய்விட்டார் அப்படின்னு அவங்க சொல்லி அழுகிறத நம்ம பார்க்குறோம். அதாவது நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்னு சொல்லி 2 பேருமே அங்கே அழுகிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அதாவது 11வது அதிகாரம், யோவான் 11வது அதிகாரம் 21வது வசனத்தில் மார்த்தாள் சொல்லுகிறார், மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அதே போல அதே அதிகாரம் 32வது வசனத்தில் இங்கே வாசிங்க. இயேசு இருந்த இடத்துல மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே
நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். ரெண்டு பேருமே ஒரே வார்த்தையை சொல்றாங்க. அல்லே சொல்லுவோமா? ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை ஆண்டுட சொல்றாங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க சகோதரன் மரித்து போன கவலையை காட்டிலும் இயேசு அந்த நேரத்தில் பக்கத்தில் இல்லையே என்னதான கவலை தான் அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. அல்லே சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அதை அறிந்து இவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா ஒன் வேயா இருக்கு. இயேசு இங்கே இருந்தால் மரணம் இல்லை, இதை மாற்றணும். இயேசு இல்லைனாலும் மரணம் இல்லை என்பதை என் பிள்ளைகள் உணரணும், நம்பணும். அப்படின்பதை அறிய பண்ணணும் என்பதற்காகத்தான் அவர் 4 நாள் தாண்டி வர்றார். அல்லே சொல்லுவோமா? அதாவது நான் இருந்தால் மரணம் இல்லை தான், நான் இல்லைனாலும் அங்கே மரணம் இல்லை. அல்லே சொல்லுவோமா? ஆமேன். அந்த இடத்துலையும் என்னால் அற்புதம் செய்ய முடியும், அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை உண்டு என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த குடும்ப பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது சொல்லி தான் தாமதிச்சு வர்றார். இப்போ வந்த உடனே என்ன அழுதாச்சு, விஷயங்கள் சொல்லியாச்சு. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, அவனை எங்கே அடக்கம் பண்ணீங்க? அடக்கம் பண்ண இடத்துல அந்த கல்லறையின் பக்கத்தில் போயாச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கல்லை எடுத்து போடுங்க. ஏன்னா இயேசு அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்ப போகிறார். மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறார். அதற்காக அந்த கல்லை எடுத்து போடுன்னு சொன்னா, இப்போ அந்த மார்த்தாள் என்ன சொல்றான்னு தெரியுமா? ஐயோ 4 நாள் ஆயிடுச்சு, அது நாறிடுமே. அல்லே சொல்லுவோமா? அங்கே அவங்க ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிச்சிட மாட்டான். இப்போ நீர் இல்லை, மரிச்சிட்டான், அவனை நாங்கள் அடக்கவும் பண்ணிட்டோம். அல்லே சொல்லுவோமா? அப்போ என்ன சொல்ல வரான்னா, இனி உங்களால் அவன்கிட்ட எதுவுமே செய்ய முடியாது. இனி அவருடைய சரீரத்தில் மீண்டும் அந்த ஜீவனை கொண்டு வர முடியாது. ஏன்னா காலங்கள் முடிந்து போயிடுச்சு, நேரங்கள் முடிந்து போயிடுச்சு, காலதாமதம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் அடக்கம் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம், அடக்கம் பண்ணி முடிச்சிட்டோம். நாங்களும் 4 நாளாக அழுது இப்போ நாங்களே ஒரு வழிக்கு எங்களை தேற்றிட்டு வந்துட்டோம். அதனால் நாருமே இன்னும் எல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அப்படிப்பட்ட ஒரு தொனியில் மார்த்தாள் சொல்கிறேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்பு தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் ஆமாம் அற்புதங்கள் நடப்பதற்கு காலதாமதம் ஆகும்னா அது தெய்வ மகிமையை கொண்டு வந்து சேர்க்கும். எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டும் காலதாமதமாகி நிறைவேறுகிறதோ அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டுமல்ல. விசுவாசம் என்பது எல்லாவற்றுக்கும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கணும், விசுவாசம் வைக்கணும். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் மிக அழகாய் விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லே சொல்லுவோமா? எவ்வளவு அழகா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அல்லே சொல்லுவோமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் முதலாவது அவர் உண்டென்று விசுவாசிக்கணும், ரெண்டாவது அவரை தேடும் போது, அவருடைய சமூகத்தில் வரும்போது, ஜெபிக்கும் போது பலன் அளிப்பார் என்று விசுவாசிக்கணும். கரெக்டாக சொல்லுவோமா? அப்போ அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஒன்று புரியுது, அவருடைய சமூகத்தில் நம்ம தேடி வந்தால் அவர் நமக்கு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இந்த ஒரு விசுவாசத்தோடு தான் நம்ம தேவனை பின்பற்றி வரணும். ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியுமா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யலை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அந்த நன்மைகளை செய்யலை, இன்னும் அந்த பலவீனங்கள் மாறலை, இன்னும் அந்த பிரச்சனை மாறலை அப்படின்னு தான் நம்ம நினச்சி நம்முடைய விசுவாசத்தை நம்ம பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோமே அல்லாமல் மென்மேலும் மென்மேலும் ஜெபத்தில் முன்னேறி தெய்வ சமூகத்தில் வந்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அந்த அற்புதங்கள் செய்யும் வரைக்கும் நம்ம ஜெபிக்கிறோமான்னு பார்த்தா அது கிடையாது. அல்லே சொல்லுமா? ஆனால் ஜெபிக்கணும். நேரதான் காலதாமதம் என்பது தேவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவர் எப்போ வேணாலும் அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிற அந்த வேளையில் நம்மகிட்ட விசுவாசத்தை அவர் பார்க்கணும், நம்மகிட்ட அவர் விசுவாசத்தை அவர் பார்க்கணும். இப்போ என்ன விஷயம்னா, இவங்க இயேசு கிறிஸ்து தூரத்தில் இருந்தபோது இவங்கள்ட்ட விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் வந்தபோது விசுவாசம் இல்லாமல் போச்சு. இயேசு கிறிஸ்து தூரத்தில் இருக்கும்போது அவரை தேடினாங்க, எப்போ இயேசு அப்போ வருவார், எப்போ இயேசு வருவார், இயேசு வருகிற ஒரு தேடுதல் இருந்துச்சு. இப்போ இயேசப்பா பக்கத்தில் வந்தபோது அவர் செய்கிற அற்புதத்தை, அவர் வந்து விட்டார் என்ற அந்த எண்ணம் கூட அவங்கள்கிட்ட இல்லாமல் போச்சு.
அல்ல சொல்லுமா, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டேன்னு சொன்னவங்களால இப்போலும் இயேசு அற்புதம் செய்வார் என்றதான நம்பிக்கை இல்லாம போச்சு. அல்ல சொல்லுமா, இயேசு இருந்தா மரணம் இல்லைன்னு நம்புனாங்க. இப்போ இயேசு வந்துட்டார்ல, அப்போ உயிரோடு எழுப்ப முடியும்ல. அல்ல சொல்லுமா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கல்லை எடுத்து போடணும்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? உடனே அந்த வேலையை செஞ்சிருக்கணும். உடனே ஒரு மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, மரித்து போன லாசருவை ஏசப்பா சீக்கிரமா என்ன செய்ய போறாரு, எழுப்ப போறார் என்றுதான ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி அவங்களோட இருதயத்துல அவங்களோட முகத்துல வந்திருக்கணும். ஆனா இப்போ ஆண்டவருடைய அற்புதத்தை தடை செய்கிற வண்ணமாக இப்போ அவங்க பேசுறாங்க, 4 நாளாச்சே யாருமே. அப்போதான் ஆண்டவர் அவங்கள்ட்ட இல்லாத ஒரு விசுவாசத்தை அங்க இருதயத்துல கொண்டு வர்றாரு. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்ப. இன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன மாதிரி உள்ள விசுவாசம் வேணும்னா, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தக்கதான விசுவாசம் வேணும். கரங்கள் தள்ளி சொல்லுமா, விசுவாசம் என்பது வளரக்கூடியது, விசுவாசம் என்பது பெருகக்கூடியது, விசுவாசம் என்பது உறுதியானது. அல்லே சொல்லுமா, ஆரம்ப நிலையில் உள்ள விசுவாசத்தில் இருக்கக்கூடாது. விசுவாசம் என்பது வளரணும் நமக்குள்ளே. ஆமேன், ஸ்தோத்திரம். விசுவாசம் என்பது பெருகணும். ஆமேன், அல்லே சொல்லுமா. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி விசுவாசத்துல வல்லவனான ஆபிரகாம். அப்போ காலதாமதம் என்பது விசுவாசத்துல நம்மளை வல்லவங்களாக மாற்றணும். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறது, அதுக்கப்புறம் ஜெபிக்கிறதே கிடையாது. தேவன் அற்புதம் செய்யும் வரைக்கும் நம்ம விசுவாசத்தை விடக்கூடாது. அல்லே சொல்லுமா, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்போ அங்க 2 தடை இருந்துச்சு. ஒன்று விசுவாசம் என்னதான தடை, விசுவாசம் இல்லை, அந்த தடைக்கெல்லாம் எடுத்து போடு. இன்னொன்று, லாசரு மரித்து போன லாசரு உயிரோடு வெளியே வரக்கூடாதபடி கல் என்ற ஒரு பெரிய கல் அங்கே ஒரு அடைப்பாக இருந்தது, அது ஒரு தடை. அல்லே சொல்லுமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இந்த 2 தடைகளை அகற்றின பின்பு அங்கே ஒரு அற்புதம் நடக்க பாருங்க. மரித்து போய் 4 நாளான அந்த லாசரு உயிரோட கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலே சொல்லுமா. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை எழுப்பி தர ஆண்டவரால முடியும். மீண்டும் அதை உயிர்ப்பித்து தர ஆண்டவரால முடியும். உங்களை விட்டு தூரம் போன ஆசீர்வாதங்களை திரும்ப உங்க சமூகத்துல உங்க கருத்துல கொண்டு வந்து தருவதற்கு ஆண்டவரால முடியும். அல்லே சொல்லுமா. அது எப்போ தெரியுமா? மார்க் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தாம் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லே சொல்லுமா, சந்தேகப்படாமல் நம்ம சொல்லணும். அல்லே சொல்லுமா. நம்மளோட வாழ்க்கையில ஜெபத்துல தேவ சமூகத்தில் நம்ம வரும்போது தேவன் மேல் உள்ளதான எண்ணங்கள்ல சந்தேகம் வரவே கூடாது. சந்தேகம் என்பது விசுவாசத்தை பலவீனப்படுத்தி. கரங்கள் தள்ளி சொல்லுவோமா, லேலுயா. இங்க ஆண்டவராக தேவன் மார்க் 11 அந்த 22 கிலோல வசனங்களை வாசிக்கும் போது மிக அழகா ஆண்டவராக சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சந்தேகப்படாமல் சொன்னா மலை கூட பெயர்ந்து நினைச்சிருமா, சமுத்திரத்துல தள்ளுண்டு போயிருமா. அல்லேலே சொல்லுங்களேன், சொல்லுங்க அல்லேலுயா, லேலுயா. இயேசு அவரை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தா அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லிட்டு 24வது வசனத்தை சொல்றாரு, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. அல்லேலூயா சொல்லுமா. ஜெபம் பண்றது பெருசல்ல, அந்த ஜெபத்துல பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை வரணும். அல்லே சொல்லுமா. ஜெபம் பண்ணியாச்சு, ஏசு நாமத்தை கேட்குறோம், எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதான்னு சொன்னால் ஜெபம் முடிஞ்சிருச்சு, அதோட விட்டுறக்கூடாது. நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கர்த்தருக்கு அற்புதம் செய்வேன். நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கர்த்தருக்கு அற்புதம் செய்வேன். அல்லே சொல்லுமா. ஜெபம் என்பது உயிர் உள்ளது. அது ஒரு நாள் நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் அற்புதங்களாக வெளிப்படும். அந்த ஆண்டவர் சொல்ல, ஆதலால் சந்தேகப்படாமல் நீங்கள் கேட்டால் நான் உங்களுக்கு செய்வேன். மலை கூட பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளிட்டு போயிடும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யுங்க, விசுவாசிங்க.
பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. அன்னாள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறா. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். முதல் அதிகாரத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கு. அவ ஜெபம் பண்ணிட்டா. ஜெபத்துக்கு முடிந்த உடனே ஒரு பதில் வருது. இனி இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கிடவுது. இப்போ அந்த பதில், அந்த வார்த்தை அவட இருதயத்தில் கிடைச்ச உடனே அவன் நம்பிட்டான். நான் ஜெபம் பண்ணினேன், இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். அவள் வீட்டுக்கு போய் அப்புறம் அவன் துக்கமுகமாக இருக்கவே இல்லை, அவள் அழுக மூஞ்சியா இருக்கவே இல்லை. போன உடனே குளிச்சு சாப்பிட்டாள், சந்தோஷமா இருந்தாள். கரங்கள் தள்ளி சொல்லுமா லேலுயா. ஏன்னா நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன் தேவ சமூகத்தில், கர்த்தர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் தரப்போகிறார். அந்த நம்பிக்கை தான் அவளை துக்கத்தை மாற்றிச்சு. அந்த நம்பிக்கை தான் அவளை சாப்பிட வச்சிருச்சு. அந்த நம்பிக்கை தான் அவளை சந்தோஷமா இருக்க வச்சிருச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் தேவை. அல்லே சொல்லுமா, ஜெபம் பண்ணுன்னு எனக்கு ஏசு அற்புதம் செய்வார் என்றதான ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். ஜெபிக்கும் போது விசுவாசம் இருக்கு, ஆனா ஜெபத்துக்கு அப்புறம் நம்மகிட்ட விசுவாசம் இல்லை. அல்லே சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப ஜெபத்துல இதை எனக்கு தேவன் தருவார் என்று நீங்க நம்பிட்டீங்கன்னா உங்ககிட்ட பதட்டம் வராது, இரு மனசு வராது, அவிசுவாசம் வராது, சந்தேகம் வராது. கரங்கள் தள்ளி சொல்லுவோமா. எனவே ஆதலால் நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. பெற்றுக்கொள்ளலாம். ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தருக்கு அற்புதம் செய்வார். நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு இதை தருவார். ஆமென். சங்கீதங்கள் ஒரு வசனம் இருக்கு, நான் விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசுவேன். ஆமென். நல்ல சொல்லுவோமா. எனவே இந்த விசுவாசம் நமக்கு வேணும். இதுதான் தேவனுடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 9:23. ஆமென். நல்ல சொல்லுவோமா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இந்த இயேசு சொல்றாரு, இந்த பிள்ளை என்ன செய்யல, இன்னும் மரிக்கலைன்னு விசுவாசத்தில் சொன்னா அதை பார்க்குறவங்க எல்லாரும் அதை என்ன செய்யறாங்க, ஏளனமாய் பண்றாங்க. அல்லே சொல்லுவோமா. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் நாளும் தேவ சமூகத்தில் நம்ம விசுவாசிக்கிற காரியம் மற்றவங்களுடைய பார்வைக்கு ஏளனமாக தான் இருக்கும். ஆமென். அல்லே சொல்லுவோமா. நீங்க விசுவாசத்தில் அதை பேசுவீங்க, விசுவாசத்தில் அதுக்காக காத்திருப்பீங்க, ஆனா பார்க்குற ஜனங்கள் இது ஏளனமா பார்ப்பாங்க. ஐயோ சொல்ற அந்த பிள்ளை என்ன செய்யல, மரிக்கல, அது எப்படி இருக்கு, நித்திரையா இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க அழுக வந்தவங்க, பார்க்க வந்தவங்க அத்தனை பேரும் அதை கேட்ட மாத்திரத்தில் என்ன பண்ணாங்களா, நகைத்தார்கள். என்ன செய்தாங்க, சிரிச்சாங்களா. அந்த பிள்ளை காலிலே செத்து போச்சு. செத்து போய் 4-5 மணி நேரம் ஆச்சு. அதுக்காக தான் இப்போ ஏற்பாடுகள், அடக்கம் பண்ணுற ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஆனால் இவர் இப்போ என்ன செய்யறாரு, சாகல்ல, அந்த பிள்ளை எப்படி இருக்கான், உயிரோடு இருக்கு, அதாவது நித்திரையா இருக்குன்னு சொல்றாரு. சொல்ல நகைத்தாங்களாம். கரங்கள் தள்ளி சொல்லுமா. ஆனால் இயேசு கூட போன அந்த 3 சீசர்களுக்கும் தெரியும், ஆமென், இந்த பிள்ளை ஆமென் நித்திரையே தான் இருக்குது. நல்லா கவனிங்க. அந்த இடத்த நீங்க உற்று பார்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. ஏளனம் பண்ணின ஜனங்களோட ஏளனத்தை பார்க்கல, விசுவாசத்தோடு இருந்த அந்த 1-2 பேரோட விசுவாசத்தை பார்த்து தேவன் அற்புதம் செய்தார். அல்லே சொல்லுமா. நீ தேவ சமூகத்தில் விசுவாசித்து ஜெபிக்கும் போது யார் வேணாலும் அதை பரியாசம் பண்ணட்டும், யார் வேணாலும் அதை ஏளனமாக பார்க்கட்டும், யார் வேணாலும் அதெல்லாம் சிரிக்கட்டும், ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. கர்த்தர் அதை பார்த்து அற்புதம் செய்ய போறது இல்லை, உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா யாக்கோபு 2வது அதிகாரத்தில் நீங்கள் 14 நீங்க வாசித்தா மிக அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் எனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அல்லேலூயா சொல்லுவோமா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கிரியை இல்லைன்னா விசுவாசம் ரட்சிக்காது. ஆமென். விசுவாசிக்கிறேன்னு சொன்னா விசுவாசத்தின்படி நம்ம நடக்க வேண்டும். அதான் கிரியை. வேதம் சொல்ல கீழே வசனம் வாசிக்கும் போது அது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிரியை வேணுமே, விசுவாசம் இருக்கு, அது கிரியையில காண்பிக்கணுமே, செயல்ல காண்பிக்கணுமே. அதை காமிச்சு பார்த்தீங்கன்னா தான் அந்த விசுவாசத்தோட வல்லமை வெளிப்படும்.
அதனால தான் மத்தேயு 9:23 இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்ல 9:23 வாசிங்க. மத்தேயு எல்லாம் கூடும் என்றார். எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எதுவுமே என்ன செய்யாது, கூடாம இருக்காது. கரங்களுக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். அதே அந்த லூக்கான சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அங்கே தேவன் ஒரு அற்புதம் செய்யக்கூடிய அந்த காரியத்தை அங்கே பார்க்க முடிகிறது. அதை 8வது அதிகாரத்தில் 50வது வசனம் வாசிங்க. 8:50. இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஏவுரு என்றதான ஒரு ஜெபாலய தலைவன் தன்னுடைய குமாரத்தி ஒரே பிள்ளை, ஆமென், மரண அவஸ்தைப்படுகிற வியாதி. இந்த வியாதியில பல ட்ரீட்மெண்ட், பல காரியங்கள் செய்தும் வியாதி சுகமாகல. பாருங்க, இயேசுட்ட வாரான். இயேசுட்ட வந்து, ஆண்டவரே என் மகள் கொடிய வேதனைப்படுகிறா, நீங்க வந்து அவளை என்ன செய்யணும், சுகமாக்கணும் அப்படின்னு வேண்டுறான். இயேசு அவனுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு அவன் பின்னே அவன் வீட்டுக்கு போகும்படியாக பயணப்படுறார், போயிட்டு இருக்கிறார். போகிற நேரத்தில் ஒரு சில தடங்கள், தாமதங்கள். இப்போ இவனுக்கு ஒரே பயம், ஒரே பதட்டம். என்னன்னா, காலதாமதம் ஆகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? இன்னைக்கு நமக்கு இருக்கிற பதட்டம் அதுதான். காலதாமதம் ஆயிடுச்சுனாலே பதட்டம் வந்துடும். அற்புதம் நடக்குமா நடக்காதா என்றதான ஒரு சந்தேகம் வந்துடும். இங்கே அதே தான். இவருக்கு என்னன்னா, கையோட இயேசு வந்துட்டார் அப்படின்னா, கூட வந்துட்டார் அப்படின்னா உடனே அற்புதம் நடந்துடும். ஆனால் இடையில பல தடங்கள் வருகிறது, பலவிதமான காலதாமதம் வருது. இப்போ அவருக்கு பயம் வருது. என்னன்னா, என் மகள் மரிச்சு போயிடுவாளோ, நேரம் ஆகிட்டு இருக்க, சீக்கிரமா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் நினைச்சது படியே அவன் வீட்டில் ஒரு 2 பேர் வந்து சொன்னாங்க, உன் குமாரத்தி மரித்து போய்விட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? உன் குமாரத்தி மரித்து போய்விட்டான். இனி போதகர் நீ என்ன செய்யாத, வருத்தப்படுத்தாத. இனி இயேசு நீ வருத்தப்படுத்தாத. அவர் வரணும்னு எதிர்பார்க்காத. இனி அவரை நீ தொந்தரவு பண்ணாத. நீ அவர் வந்தாலும் சரி வராது, நீ வந்து ஆக வேண்டிய வேலையை பாரு. காரணம், உன் மகள் மரித்து போய்விட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். ஒரு சில காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் வருவோம், ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம். ஆனால் அந்த விஷயம் நம்மளை விட்டு தூரமாய் போயிடுச்சு, நம்ம கைவிட்டு போயிடுச்சுன்னா நமக்கு அதுக்கப்புறம் ஜெபிக்கவே தோணாது, தெய்வ சமது வரைக்கே தோணாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ இந்த செய்தியினுடைய நோக்கமே, எதெல்லாம் உங்களை விட்டு தூரம் போச்சோ, எதெல்லாம் உங்களை விட்டு கைவிட்டு போச்சோ, அதை திரும்ப தரக்கூடிய விசுவாசம் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த நாட்களில் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, எதெல்லாம் உங்களை விட்டு தூரமாக விலகி போச்சோ, திரும்பவும் அது உங்கள் கையில் வந்து சேரும். கரங்க தலை சொல்லுவோமா? இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் கெதிகலங்கி நிற்கிறான். மரிச்சு போயிடுச்சு, இனி முடியாது, இனி எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தில் தளர்ந்து நிற்கும்போது இயேசு அதை கவனித்து அந்த ஏவரை பார்த்து சொன்னார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனார். எவரு சூழ்நிலையை பார்க்காத, உன் மகள் மரித்து போனால் இந்த செய்திக்கு சொன்னவங்களை பார்க்காத, நீ அதை எதுவும் பார்க்காத, விசுவாசத்தை விடாத. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே. விசுவாசம் உள்ளவனாயிரு. எந்த நேரத்திலும் எதையும் செய்ய என்னால் முடியும். அந்த விசுவாசத்தை மட்டும் விடாத. நீ என்னை நாடி வந்த, என்னை தேடி வந்த, ஆமே, நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ எந்த நோக்கத்துக்காக நீ என்ன தேடி வந்தியோ, எந்த காரியத்துக்காக என்னை நாடி வந்தியோ, அதை நிச்சயமா நான் உனக்கு நிறைவேற்றுவேன். ஆனால் எனக்கு தேவை உன்னோட விசுவாசம். நீ ஆரம்பத்தில் கொண்ட அந்த விசுவாசம் எனக்கு முடிவு வரைக்கும் வேணும். விசுவாசம் விட்டுறாத. எவரு இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் அதான் சொல்றார், விசுவாசத்தை விடாத. ஆமே. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு காலத்தில் நீங்கள் ரொம்ப விசுவாசிச்சிங்க, ஆனால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை, விசுவாச குறைவு இருக்கு. அதனால தேவனால உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாமல் இருக்கு. மீண்டும் அதே அந்த ஆதி நிலைமைக்கு வாங்க, மீண்டும் அந்த ஆதி விசுவாசத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். இந்த ஏவரை பார்த்து சொன்னது போல உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவர், தளர்ந்து போகாத, விசுவாசத்தை தளர்ந்து போகாத, விசுவாசத்தில் ஆமென் தடுமாறி நிற்காத, இன்னும் வைராக்கியமான இல்லை, இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பலவீனத்தை நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணி தளர்ந்துட்டீங்களா? உங்க கடன் பிரச்சனையை நினைச்சு ஜெபம் பண்ணி தளர்ந்துட்டீங்களா? உங்க பிள்ளையோட வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணி தளர்ந்துட்டீங்களா?
ஆமென். கர்த்தர் எனக்கு இந்த அற்புதம் செய்யணும்னு சொல்லி காத்திருந்து ஜோமனை தளர்ந்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்லுறார், விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத, நான் வந்து உனக்கு அற்புதத்தை செய்வேன். ஆமென். உன் ஜெபத்துக்கு நான் பதில் தருவேன். உன் பலவீனத்தை நான் மாற்றுவேன். உன்னுடைய ஆமென் சங்கடங்கள் துக்கங்களை நான் மாற்றுவேன். உன்னுடைய கடன் பிரச்சனைலாம் நான் மாற்றுவேன். உன் குடும்பம் நல்லா இருக்கும். ஆமென். ஹல்லே சொல்லுமா. உன் பிள்ளைகள் வாழ்க்கைகள் நல்லா இருக்கும். ஆனால் நீ ஒன்று விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை கேட்ட உடனே இவருக்கு பயம் போச்சு. அல்லே சொல்லுமா. இங்கே செய்தி மகள் என்ன செஞ்சுட்டா? மறித்து போயிட்டாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் உள்ள செய்தி விசுவாசம் உள்ளவனான்னு சொன்ன அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க. அவன் தன் செய்தி சொல்ல வந்த அந்த 2 பேரை கூட வீட்டுக்கு போகல, இயேசு வரும்படி காத்திருந்தான். கரங்களை தள்ளே சொல்லுவான். ஆமென். இயேசு மறுபடியும் தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போவதற்கு காத்திருக்கிறான். அதுதான் விசுவாசம். இல்லைப்பா, நீங்கள் இனி வரேன்னா அங்கே என் மகள் செத்து போயிட்டா, நான் போய் வேலை பார்க்க வேண்டியிருக்கு சொல்லி நான் போகலையே, இன்னும் தாமதமாகுது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அப்போ அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, என் மகள் மரித்து போனாலும் பரவாயில்ல, இயேசு வந்து உயிரோடு எழுப்புவார். அதுக்கு தான் சொன்னேன், உங்களை ஏளனமாய் பார்க்குற பேசுகிற பரியாசம் பண்ணுற கூட்டத்தாரை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒருத்தர் இயேசு கூட இருந்தா போதும், ஏசப்பா அற்புதம் செஞ்சிருவார். அல்லே சொல்லுமா. ஆமென். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் அற்புதம் நடக்கணும்னா விசுவாசிக்கிற ஒருத்தங்க இருந்தா போதும், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பொறுமையா கூட்டிட்டு வரான் பாருங்க. அது வரைக்கும் அவசரப்பட்டவன் இப்போ பொறுமையா கூட்டிட்டு வரான். பொறுமையை கூட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது தான் அங்கே இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க, ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மகளுடைய மரணத்துக்காக சொந்த பந்தங்கள் ஊராரெல்லாம் கூடி ஒரே சண்டை அடி, இப்போதான் ஒரே அழுகதான். ஆமென். இயேசு அந்த சிறுப்பன் அந்த பிள்ளை இருக்கிற ரூமுக்கு போனார். வேதம் சொல்லுங்க, சிறுப்பண்ணே ஆமென் அல்லே சொல்லுமா எழும்புன்னு சொல்லி கையை பிடிச்சு என்ன செய்தாரு? எழுப்பி விட்டார். அந்த சிறுப்பன் உயிரோடு எழுப்பதற்கு யாருடைய விசுவாசம் காரணம் தெரியுமா? அவருடைய தகப்பனுடைய விசுவாசம் காரணம். இன்னைக்கு உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்குன்னா உங்கள் தகப்பனுடைய விசுவாசம் ஒரு காரணமாக வேண்டும். உங்கள் அம்மாவுடைய விசுவாசம் காரணமாக வேண்டும். பிள்ளையுடைய விசுவாசம் காரணமாக வேண்டும். ஆமென் அல்லே சொல்லுமா. ஏன்னா அவருடைய சேர்க்கிறவன் அவர் உண்டென்று தம்மை நோக்கி கூப்பிடுறதுக்கு பலன் அளிக்கிற வேண்டும். என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசி. நாட்கள் கடந்து போச்சேன்னு பார்க்காதீங்க, சூழ்நிலைகள்லாம் எதிராக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார். அந்த உயிரோடு எழுப்பி கொடுத்தார் இல்லையா? அந்த யோவான் 11:40 கூட நம்ம பார்த்தோம். அந்த மாத்தாட இயேசு சொன்னா, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்லி அந்த விசுவாசம் அவளுக்குள்ள வந்தபோது மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்பி கொடுத்தார். இங்கே இவருடைய பிள்ளையை கர்த்தர் உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். இன்றைக்கும் நமக்கு தேவை விசுவாசம். சந்தேகப்படாமல் விசுவாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தில் எவையெல்லாம் கேட்பீர்களோ அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபம் பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசிங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். எவ்வளோ நாள் வியாதியாக இருந்தாலும், எவ்வளோ நாள் நெருக்கமாக இருந்தாலும் அதெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிப்பீங்களா? ஆமென். தெய்வ சமூகத்தில் வந்து ஆமென் விசுவாசத்தோடு ஜெபிப்பீங்களா? எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். உங்களை அவர் வாழ வைப்பார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்போ புரியுதா? உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காமல் இருப்பது காரணம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட விசுவாச குறைவு தான். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட விசுவாச குறைவு தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாமல் இருக்குது. அந்த குறைவை போக்குங்க. ஆமாம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணிவிடுவோமா? நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டு என்னிலே காணப்படுகிறான விசுவாச குறைவை போக்குங்கன்னு சொல்லி ஆமாம் நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம். இன்றைக்கே ஆண்டவர் அற்புதம் செய்ய போதுமானவர். இப்போவே அற்புதம் செய்ய போதுமானவர். ஆமாம். உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் வந்துருச்சு அப்படின்னாலே அப்புறம் அவர் தாமதமிக்க மாட்டார், உடனே அற்புதங்களை செய்வார். ஆமாம். நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமென். நெடுநாளாய் காத்திருந்து ஜெபிக்கிற காரியங்களில் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏசாயா 49:23 கர்த்தர் சொன்னார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, அவர் ஒருபோதும் உங்களை வெட்கமடைய விடவே மாட்டார். இந்த நாளில் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார்.